நம்மள யாராவது எமோஷனல் மேனிபுலேஷன் பண்றாங்க, அதாவது எமோஷனலி நம்மள பிளாக்மெயில் பண்றாங்களா எப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒன்னு, அன்ஈக்குவல் பவர் டைனமிக்ஸ், அதாவது ஒரு அதிகாரம் அப்படிங்கிறது சமமா இருக்கணும். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க மட்டும் அதிக அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு மற்றவங்களுக்கு அவ்வளவு அதிகாரத்தை கொடுக்காம நம்மள எப்படியாவது அந்த வேலையை செய்ய வைப்பாங்க. ரெண்டு, லேக் ஆஃப் ரெஸ்பெக்ட், மரியாதைகள் அந்த இடத்துல குறைவா தான் இருக்கும். அதே மாதிரி மத்தவங்களோட எண்ணங்களையோ அவங்களோட உணர்வுகளையோ புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. வடிவேல் சொல்ற மாதிரி, எனக்கு வந்தா ரத்தம் உனக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படின்னு கேட்கிற மாதிரி. மூணாவது, கான்ஸ்டன்ட் கிரிட்டிசிசம் அண்ட் நெகட்டிவிட்டி, எப்பவுமே குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எதை பண்ணாலும் இதையே இப்படி பண்ணல அதையே இப்படி பண்ணல அப்படிங்கறத சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியா ஐசோலேஷன், தனிமைப்படுத்துதல். மத்தவங்க கிட்ட இவங்களும் ஈக்குவலா ட்ரீட் பண்ண மாட்டாங்க, ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. மத்தவங்க கிட்டயும் உங்களை பழகாத அளவுக்கு, பழக முடியாத அளவுக்கு ஒரு பவுண்டரிஸை செட் பண்ணிடுவாங்க.